அங்கே டேய் அங்கே நில்றா வராதடா நில்லு டேய் நில்றா இந்த மிருகத்தை அத்து காட்டுல உள்ள வாங்க இதோட டாப் எண்ட் இது வரைக்கும் 180 + ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மளும் பார்த்துடலாம் இது எவ்வளோதான் டாப் எண்ட் போக போகுதுன்னு ஸோ இனிமேல் தான் சம்பவம் இருக்குது பார்த்துட்டே இருங்க யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிளியர்னு சொல்லிட்டு கேடிஎம்க்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரெவ்வு கொடுத்தா தாண்டா படப்படன்னு அடித்து விளாண்டுருப்பீங்க உங்களுக்கு ரெவ்வுலாம் கிடையாது மூட்டு போங்கடா அப்படின்ட்டு கரெக்டாக நிறுத்த சொன்னால் ஒரு ஓரஞ்சாரமாகவே நிறுத்தி வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே தான் டேய் இப்படிலாம் பண்ணாதடா அது என்ன ஆஃப் ஆயிடுச்சு எதுக்கு இப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரில டேய் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காதீங்கடா ரிவ்யூ எடுக்கணும்டா 181 இன்னைக்கு இது போயே ஆகணும் அது எப்படி போகாமல் இது இருக்கலாம் போயே ஆகணும் ஸோ ஹாய் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம் திஸ் இஸ் Sritopg ஹியர் ஸோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தம்ப்நெயில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க பட் ஆனால் இங்கே உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு பயங்கரமான அக்ரெசிவான ஒரு பைக் என்ன ப்ரோ வந்துட்டீங்க நான் உங்களை அப்புறமேல் தானே வர சொல்லலான்ட்டு இருந்தேன் ஸோ இதுதாங்க அது GEN3 DUKE390யோட ஃபன் ஃபேக்டான ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கரெக்டாக நிறுத்த சொன்னால் ஒரு ஓரஞ்சாரமாகவே நிறுத்தி வைக்கிறது ஸோ DUKE390 GEN3 ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட் பைக்குங்க DUKE390 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரி வண்டி அப்படின்ட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லான வண்டின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து இதோட பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 46 பிஎஸ்பி 8000 RPM அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் பார்த்தீங்கன்னா 39 at 6500 RPM டார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே வந்து வண்டி ஃபீல் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும் சின்ன அளவுல டார்க் இருக்காதுங்க டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அளவு செலவு இல்லாத ஒரு டார்க்கு அது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும் ஸோ DUKE390 பற்றி யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த DUKE390 எதனால ரொம்ப ஸ்பெஷல் ஸோ வந்து எதில் இந்த DUKE390 ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இந்த வண்டி வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு 400 செக்மெண்ட்டில் இதை அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது உண்மை தான் 400cc சிங்கிள் சிலிண்டரில் இதை அடிச்சுக்கிறதுக்கு வண்டி இல்லை தான் ஏன்னா இதோட பவர் சிங்கிள் சிலிண்டரில் சொல்கிறேன் ட்வின் சிலிண்டரில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி அது இதுன்னு நிறைய இருக்குது பட் இருந்தாலும் சிங்கிள் சிலிண்டரில் இதை அடிச்சுக்கவே முடியாதுங்க அதான் ரீசன் ஸோ இந்த DUKE390 GEN3ல அப்படி என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த பைக்கை நீங்கள் 400cc மற்ற பைக்கை செலக்ட் பண்ணுறதை விட இந்த பைக்கை நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான செவரல் ரீசன்ஸ் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா R15லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குயிக் ஷிஃப்டர் இருந்தாலும் இதில் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக ரொம்பவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்காது அந்த குயிக் ஷிஃப்டர் மெயினான விஷயம் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க அநியாயத்துக்கு வெயிட்லெஸ்ங்க நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அநியாயத்துக்கு வெயிட்லெஸ் அட்ஜஸ்டபிள் ஃபோர்க் இருக்குங்க ஸோ 2 ஃபோர்க்குமே அட்ஜஸ்டபிள் ஃபோர்க் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் கூட இந்த சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஹார்டுன்னு சொல்லி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஸ்விங்காம் இதை வந்து பனானா ஸ்விங்காம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஸ்விங்காமுங்க இது வந்து சூப்பர் பைக்ஸ்க்கெலாம் மட்டும்தான் இந்த பொசிஷனில் ஸ்விங்காமே வரும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 390 தான் இந்த மாதிரி ஸ்விங்காமல் பார்க்க முடியுது அவ்வளோ அருமையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இல்லாமல் ரைட் சைடில் ஃபேஸிங் பண்ணி வருது எம்இ அகஸ்டாக்கும் டுக்காட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் தான் இந்த மாதிரி லுக்கில் இருக்கும் ஆனால் 390 செக்மெண்ட்லேயே அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க அது ஆப்சல்யூட்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான் எப்பயும் போல் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு வெயிட்லெஸ்ங்க ட்ரில்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேமு டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமு அப்படி நிறையா ஃப்ரேம் இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ட்ரில்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க அநியாயத்துக்கு வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 390cc தான் ஆனால் அதுக்கேற்ற வெயிட்டே இருக்காது ரொம்பவே கம்மியான வெயிட்டு டிஆர்எல் ஹெட்லாம்ப்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்கான அந்த விஷயம் நிறையா இருக்குது அந்த நான் சொல்கிறேன்ல இது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஸ்பெஷலான விஷயம்னு சொன்னதில் முக்கியமாக நான் பாயிண்ட் அவுட் பண்ணது இந்த பனானா ஸ்விங்காம்
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸான அலாய்ஸு, அப்புறம் ரொம்ப தின்னான டிஸ்க் ரோட்டார்ஸ். இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரோட்டார்னு சொல்லுவாங்க. 4.5 mm ரொம்ப தின்னான ரொம்ப நீட்டான டிஸ்க் ரோட்டர்ஸ், அதுவும் 4 piston பிரேக்கிங்கோட. அந்த கேலிப்பரும் பார்த்தீங்கன்னா சைஸை ரொம்ப சிறுசு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம் அதுவும் அதே மாதிரி தாங்க. இதெல்லாம் எந்த பைக்லையுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப அட்வான்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கான பைக்குங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அப்புறம் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டியில் சூப்பர் பைக்குக்கு இருக்கிற மாதிரி ரேம் ஏர் இன்டேக் இருக்குது. ஆமாங்க, ரேம் ஏர் இன்டேக்னா சும்மா இல்லை, முன்னாடி இருந்து பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேம் ஏர் இன்டேக் இருக்குது. நீங்கள் வண்டி போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி காற்று அடிக்குள்ள, அதை காற்றை உள்வாங்கி ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்கு கொண்டு போகும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்டருக்கு போகிற காற்று ரொம்ப ஸ்பீடாக போகிறனால அந்த வண்டியோட மோஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த பிஸ்டனோட மோஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டேக் ஜாஸ்தியாக எடுத்து வண்டி ஸ்பீடாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இது அக்ரெசிவாக போகுது. இதோட டாப் எண்ட் இது வரைக்கும் 180+ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளும் பார்த்துடலாம் இது எவ்வளோ தான் டாப் எண்ட் போக போகுதுன்னு. ஸோ இனிமேல் தான் சம்பவம் இருக்குது, பார்த்துட்டே இருங்க, கேளுங்க. ஐயோ என்னல நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கு. அப்படியா? ரெண்டாகாதா? இது ஆக்சுவலாக ரெவ்வு தான். கட் ஆஃப் வேறு கட் ஆஃப் ஆகும், ரெவ் ஆகலை. ஸோ இது வந்து சாஃப்ட் ரெவ். அப்போ வந்து ரெவ் இல்லை, நம்ம வந்து ரெவ் அடிச்சா இன்ஜினை முடிச்சு தள்ளிடுறோன்னு சொல்லிட்டு கேடிஎம்க்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ரெவ் கொடுத்தா தாண்டா படப்படன்னு அடிச்சு விளாண்டுருப்பீங்க, உங்களுக்கு ரெவ்லாம் கிடையாது, மூட்டு போங்கடா அப்படின்ட்டு சாஃப்ட் ரெவ் கொடுத்துட்டாங்க. அதனால் யாரும் முறுக்கி பார்க்க மாட்டாங்க. அதுதான் பாஸ், அப்படி தான் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வண்டி வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லிப்பர் கிளச், குயிக் ஷிஃப்டரு, இதோட ஃபீல்லாம் எப்படி இருக்க போகுது, அப்பெக்ஸ் சஸ்பென்ஷன்ஸு, அப்பெக்ஸ் ஃபோர்க்கு, WP அப்பெக்ஸ், ஸோ அந்த ஃபோர்க்கு இதோட ஃபீல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது. முக்கியமாங்க இதில் டயர் பார்த்திங்கன்னா மெட்ஸிலர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பைக்குக்கெலாம் தாங்க தருவாங்க, மேட் இன் ஜெர்மனி. ஆக்சுவலாக இதோட ஒரு டயரோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 11,000 வரும். 12,000 to 11,000 பேக் டயரு. ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா 8,000 9,000 வரும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்டான டயர்ஸ் இருக்குது. ஸோ இதோட க்ரிப்பில் எப்படி ஃபீல் ஆகுது, இந்த டார்க் பிஹெச்பிலாம் 46 பிஹெச்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 30 Nm 29 Nm டார்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த மிருகத்தை காட்டில் உள்ள வாங்க. நம்ம வந்து டாப் எண்டு வந்து செக் பண்ண போகிறோம். என்னென்ன கியருக்கு என்னென்ன ஸ்பீட் போகுது, இதில் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு தெரியுங்க. என்ன தான் நான் வந்து வண்டியை பற்றி கதையாக சொன்னாலும், வண்டி எனக்கு எவ்வளோடா போகுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கணுன்னு உங்களுக்கு தோணிகிட்டு இருக்கும். அதே தான் நான் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரிலாம் இதில் ரியாக்ஷன் நான் எப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ராக் ரேசிங் தான் பண்ணியிருப்பேன். இது ஒரு க்ளோஸ்ட் ரோடு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் மேலே பாலத்துக்கு வந்துட்டோம், கீழேயும் 2-3 வண்டி இருக்கும், இங்கே அதுவும் இருக்காது. அந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும், அந்த பக்கம் அப்படியே திருப்பி காமிங்க. ஸோ அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ டாப் எண்ட் செக் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு டாப் எண்டும் அட்டன் ஆயிரும், ஏன்னா 390cc. ஸோ இந்த பீஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு தான் நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் டாப் எண்ட் செக் பண்ணிடலாங்க. என்ன ஆஃப் ஆயிடுச்சு, எதுக்கு இப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரில. சரி ஓகே, இதில் இப்போ என்ன மூடு, ரோடில் இருக்கா, இப்போ நம்ம ட்ராக் மூடு அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் திஸ்? ஓகே, ட்ராக்கில் தாங்க இருக்குது. ஹீட்டு, ரெயின், ட்ராக் மூடில் தான் போடுறோம். ஏபிஎஸ் வந்து இல்லை, ட்ராக் மூடில் இருக்கட்டும். ஏபிஎஸ் ரோடில் இருக்குது. ஓகே, லான்ச் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. ஓகே ஃபைன், எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஸோ
நான் மேக்ஸிமம் இதோட லிமிட் என்னென்னு செக் பண்ண தான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கியருக்கு எவ்வளோ போகுது, செகண்ட் கியருக்கு எவ்வளோ போகுது, வித் டேக்கோட பர்ஃபெக்டாக ரைட் பண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்க்க தான் போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். லான்ச் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிடலாமா? எனக்கு வேண்டாம் லான்ச் கண்ட்ரோலு அதையும் ஆஃப் பண்ணுவோம். ஒருவேளை இதனாலையும் கூட இருக்கலாம்ல. எல்லாமே இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போயே ஸ்டார்ட் போகுதுன்னு பார்த்துடலாம். டாப் அண்ட் போயிட்டு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு என்னால் ஆர்பிஎம் வந்து விட முடியுமோ இந்த அளவுக்கு எல்லா கியருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பிஎம் விட்டு எவ்வளோ தான் போகுதுன்னு நம்ம அதோட வில் பவர் என்ன அப்படின்னு முழுசாகவே நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா 181 போகும், ஆக்சுவலாக போகும் 179 181 அந்த ரேஞ்சு போகக்கூடிய வண்டி இது. ஆர்பிஎம்லாம் இருந்துச்சு, பட் அதை அச்சீவ் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னென்னு நம்மளுக்கு தெரியல. மேபி ஏர் வந்து நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஏர் செக் பண்ணல. இந்த டைம் ஏர் செக் பண்ணல. ஏர் லிட்டரலி கம்மியாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா டாப் இன் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வெயிட் கம்மி தான், 72 kgs தான் இருக்கேன். ஸோ என் வெயிட்டு கண்டிப்பாக இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டணும் தான். பட் ஆனால் 174 ஃபைனலாக போச்சு. நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தான் போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஆகணுங்க, அவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாக இருந்துச்சு. அவ்வளோ வேகமாக போயிட்டு ஒரு கையில் இந்த வைசர் இப்படி தூக்கி விட்றேன், க்ளோஸ் பண்ணுறேன். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா 160க்கு மேலே ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கூட அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருந்துச்சு. பிரேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த குயிக் ஷிஃப்டர் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுது. அப்படியே போக போக ஆட்டோமேட்டிக்காக நான் பாட்டில் கியரை போடுறேன், அது பாட்டில் கியர் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பர் பைக்கை ஓட்டுற அந்த ஃபீல் இருந்துச்சுங்க. சூப்பர் பைக் வந்து 200+ போகும் தான், பட் இருந்தாலும் 150+ போகும்போது ஒரு சூப்பர் பைக்கை ஓட்டினா என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீலை வந்து இதில் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஸ்டெபிலிட்டி கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாப் எண்டை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடான டாப் எண்டு தான். 181 போகும், நம்ம 174 போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறத விட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக போயிருக்கோம், அவ்வளோதான். அதுவும் போகும் தான் நினைக்கிறேன் மேலுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் ஓட்டின விதமும் நான் கொடுத்த அந்த டாப் எண்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வண்டி பற்றி சொல்லணுன்னா ஆப்ஸ்லூட்லி பர்ஃபெக்ட்ங்க. தரமான வண்டி, எடுத்து ஓட்டலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 30 இதுதான். 25க்கு கம்மியாக தான் கிடைக்கும், 30 இல்லை 25க்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்குங்க. மற்றபடி வண்டியை பற்றி நீங்கள் வேறு ஒன்றும் யோசிக்க வேணாம். 3,80,000 இதோட ஆன் ரோட் நீங்கள் வந்து வெளியே எடுக்கும் போது, உங்கள் கையில் எடுக்கும் போது 3,80,000 கொடுத்தா நீங்கள் இந்த வண்டி எடுக்க முடியும். ஆனால் கொடுக்குற காசுக்கு ஆப்சல்யூட்லி ஒர்த்து தான், தரமான வண்டி. இதை பற்றி எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஃபைனலி த ரிவ்யூ கம்ஸ் டு எண்ட். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம சேனலில் மேற்கொண்டு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நான் தரமான கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சந்திப்போம். பாய்.
கடைசி நேரத்தில்